ஜெயஹிந்த் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மி 2024க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கரண்ட்ல அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க 22 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏப்ரல் 22 இருந்து வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். எல்லா ட்ரேடுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும். இந்த வீடியோ வந்து 50 டேஸுக்கான ஸ்டடி பிளான், அதாவது நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து தான் இந்த ஸ்டடி பிளான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக வீடியோ பார்க்காமலே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. அண்ட் முழுசாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்குற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்குற ஒரு கொஷனுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கும். அதை நீங்கள் பார்க்காம நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த 50 டேஸுக்கான ஸ்டடி பிளானில் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் வந்து கம்ப்ளீட்லி இது வந்து படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 100% உங்களால் கிராக் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் தான் இந்த 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்டடி மெட்டீரியலை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி அதாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் ஆர்மி 2024க்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்தின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லா ட்ரேடுக்கும் என்னென்ன ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றது ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துருங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவும் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஏர்வோ கோயம்புத்தூர், ஏர்வோ சென்னை, ஏர்வோ திருச்சி 3 ஏர்வோக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான முழுமையான தகவலும் இந்த வீடியோவில் இருக்கும். நெக்ஸ்ட் கொரோனா பாஸாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஜிடிக்கு அப்ளை பண்ண முடியும். அதை பற்றி தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷனும் அண்ட் டெமோவோட அப்ளை பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்காதவங்க, புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க, கொரோனா பாஸாக இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுடைய ஜிகேஜிஎஸ், அதாவது நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து ஜிகேஜிஎஸ்க்கான சீரியஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 7 வீடியோஸ் 7 டாபிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ஃபியூச்சரில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ பார்க்காதவங்க முழுசாக வந்து இன்னும் புதுசாக வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் தமிழ் வந்து எனக்கு நல்லா படிக்க தெரியும், ஆனால் இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக படிக்க தெரியாது அப்படின்றவங்களுக்கு தான் மஸ்ட் இந்த ஜிகே சீரியஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு டெமோவும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் லிங்க் ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். அதில் டச் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து 149 rupees பேமெண்ட் காமிக்கும். இதில் பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் காமிக்கும். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை பே பண்ணி முடிச்சதும் நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிடிஎஃப் ரிசீவ் ஆயிரும். பிடிஎஃப் வந்ததும் ஜிகேஜிஎஸ்க்கான மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் நிறைய இருக்கும். கம்ப்ளீட்லி ஒர்த்தான மெட்டீரியல் தான், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டாப்பிக்கும் இதிலே கவர் ஆயிருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு நாளுக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளானே மேக் பண்ணியிருக்கும். நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் தான் முழுசாக இந்த ஸ்டடி பிளானே வந்து 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் மேக் பண்ணியிருக்கோம். அந்த மேக்ஸுக்கான மெட்டீரியல் ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியலுங்க. நம்பர் சீரியஸிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 டாபிக் வரையும் இந்த மெட்டீரியல்லே இருக்குது. இதில் ஆன்சர் மட்டும் இருக்காது. ஒரு சிலருக்கு ஆன்சர் குறிச்சிருக்கும், பட் ஆன்சர் வந்து கிடைக்கல. கிடைச்சதை நான் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் வந்து நம்ம பை பண்ணி முடிச்சதும் நம்ம ஸ்டடி பிளான் எப்படி வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத 1 by 1 பார்த்துலாம். இது வந்து 50 டேஸுக்கான ஸ்டடி பிளான். ஓகேங்களா? 50 டேஸ்னா நாளைக்கு 1ஆம் தேதி மார்ச்சிலிருந்து இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டடி பிளானுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மஸ்ட் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டே 1 நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது நம்ம மெட்டீரியல் இல்லாமல் வேறு ஏதாவது மெட்டீரியல் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த ஸ்டடி பிளானை வந்து மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்த்தான ஒரு மெட்டீரியலுக்கும் நம்மக்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இருந்து நம்ம எப்படி இந்த ஸ்டடி பிளானை வச்சு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல் தான் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து உங்களுக்கு நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருந்து 36வது பேஜிலிருந்து சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதில் 36வது பேஜ் மட்டும் நீங்கள் படிச்சுக்குவீங்க. இதில் எல்லாமே ஜென்ரல் நாலேஜில் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் சயின்ஸ், அதாவது சயின்ஸுக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மேக்ஸுக்கு வந்து நம்பர் சீரிஸ் முடிக்கிறீங்க. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 50 டேஸுக்கும் ஒவ்வொரு டாபிக் வித் ஒவ்வொரு பேஜ் நம்பர் வந்து சயின்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சயின்ஸ் வேறு ஏதாவது டாப்பிக்கோட படிக்கிறீங்க அப்படின்னா இதில் அதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க அப்படின்னா இதில் ஆட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு நாள் அப்படின்னா இந்த
டாபிக் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு டாபிக் முடிக்கிற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்லி மேக்ஸ், ஜிகே, சயின்ஸ். இப்போ நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஜிகே முடிச்சிடலாம், சயின்ஸ் முடிச்சிடலாம், மேக்ஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு படிப்பீங்க. அப்படி மட்டும் படிக்கவே படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் முடிக்க வந்து உங்களுக்கு எல்லாமே மேஜராக எல்லா டாப்பிக்கும் எல்லா செக்ஷனும் முடிஞ்சிற மாதிரி வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சயின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 20 நாள்லேயே முடிஞ்சிடும். சயின்ஸ், மேக்ஸ் திரும்பவும் 21வது நாளில் வந்து சயின்ஸ் மேக்ஸ் திரும்ப ரிவிஷனில் வரும். பட் ஆனால் ஜிகே வந்து உங்களுக்கு 33வது நாளில் தான் உங்களுக்கு ஜிகே முடியும். ஓகேங்களா? அந்த ஜிகே முடியறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சயின்ஸில் வந்து 20 நாள்லேயே சயின்ஸ் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் 1 hour வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? லாஸ்ட் 6 monthக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 1 month வந்து நீங்கள் அதாவது 1 hour வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மேக்ஸ் வந்து திரும்ப கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக 34வது நாள்லேருந்து 40வது நாள் வரையும் உங்களுக்கு ரிவிஷன் தான். நம்ம படித்தது எல்லாத்தையுமே இப்போ தொடர்ந்து ரிவிஷன் பண்ணி பார்ப்போம். இது எல்லா ஜிகே, ஜிஎஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அண்ட் 41வது நாள்லேருந்து 50வது நாள் அதாவது 19/4/2024 தான் நம்ம இந்த ஸ்டடி பிளானே மேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கான எக்ஸாம் டேட் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி 1 week வரையும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். நம்ம 19வது நாள்லேயே நம்மளுடைய சிலபஸ், நம்ம 40வது நாள்லேயே 33வது நாள்லேயே நம்ம சிலபஸ் முடிச்சிடும். 34 நாள்லேருந்து நம்ம 50வது நாள் வரையும் ரிவிஷன் வித் டெஸ்ட் தான் போட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 41வது நாள்லேருந்து ஃபுல் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஆப்ஸ் வச்சுருக்கீங்க, வேறு ஏதாவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து டெய்லி வந்து போட்டுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 டெஸ்ட்டோ இல்லை 10 டெஸ்ட்டோ உங்களால் எவ்வளோ டெஸ்ட் போட முடியுமோ அத்தனை டெஸ்ட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. அந்த 50வது நாள் நீங்கள் எக்ஸாம் டேட் போகிற வரையுமே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் நல்லா வந்து இந்த பிளானை மட்டும் கரெக்டாக நீங்கள் வச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்கும். எல்லாருக்குமே இது பொருந்துன்ற விதத்தில் தான் இந்த ஸ்டடி பிளானை மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி அண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லையோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயும் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க.